வணக்கம். இன்று நாம் ஜாதக சார்ட்டில் தாய் தந்தையர் பெயர் எப்படி காண்போம் என்பதை நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்ப்போம். உதாரணத்திற்கு ரிஷப லக்ன ஜாதகர். ரிஷப லக்னத்திற்கு சிம்மம் 4ஆம் வீடு, சூரியன் கிரகம். சூரியனுக்கு உள்ள எழுத்து அ. சூரியன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் உள்ளது. சுக்கிரனுக்கு உள்ள எழுத்து ச, அதனால் அசோதை. லக்னத்திற்கு 9ஆம் இடம் சனி, மகரம். சனி விருச்சிகத்தில் உள்ளது, செவ்வாய் வீடு. எனவே முருகன் பெயர் தகப்பன் பெயராக அமைய வாய்ப்பு ஆறுமுகம். அடுத்தது நாம் ராசியை வைத்து பார்ப்போம். சிம்ம ராசி. சந்திரனுக்கு 4ஆம் இடம் விருச்சிகம். முன்பு சொன்னது போல் செவ்வாய் முருகன் சம்பந்தப்பட்டது. தாயுடைய பெயர் தேவயானி. அடுத்தது சிம்ம ராசிக்கு 9ஆம் இடம் மேஷராசி, செவ்வாய் முருகன் பெயர் சம்பந்தப்பட்டது, ஆறுமுகம். அதேபோல் இப்பொழுது சூரியனும் புதனும் தனுசில் உள்ளது. சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது 4ஆம் இடம் மீனம், குருவுக்கு உள்ளது தாய் எழுத்து. குரு செவ்வாய் நட்சத்திரம், எனவே தாயின் பெயர் தேவயானி, முன்பு போலவே. அடுத்தது சூரியனுக்கு 9ஆம் வீடு சிம்மம், அதே சூரியன். எனவே தகப்பன் பெயர் ஆ எழுத்து, ஆறுமுகம். அடுத்தது கிரகங்கள். சனி செவ்வாய் விருச்சிகத்தில் உள்ளது. அதிலிருந்து 4ஆம் இடம் பார்க்கும் பொழுது விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம். சனி தாயை குறிக்கும். சனி விருச்சிகத்தில், அதனால் தாயின் பெயர் முருகன் சம்பந்தப்பட்ட தேவயானி, முன்பு போலவே. கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கின்றது சனி, அதனால் யசோதா அடுத்த பெயர். அடுத்தது குருவை பார்க்கின்றோம். குரு துலாத்திற்கு 4ஆம் இடம் மகரம், சனி. அதை முன்பு போல செவ்வாய் வீட்டில் சனி இருப்பதால் தாயின் பெயர் தேவயானி, அடுத்து யசோதை, அதுவும் 2 பேரே உள்ளவர்கள். அடுத்தது குருவுக்கு 9ஆம் இடம், துலாத்துக்கு 9, புதன் வரும், மிதுனம். புதன் கேது நட்சத்திரம். கேது நட்சத்திரத்தில் மாய எழுத்து, ஆறுமுகம். ஆக பெயர் எழுத்து, நட்சத்திரம், கிரகங்கள் இப்படி வைத்து நீங்கள் பலன் பார்த்தால் அழகாக இருக்கும். இதேபோல் நீங்கள் எல்லா விதமான பாவங்களுக்கும் பார்க்கலாம். நீங்களே வியந்து போவீர்கள். அவ்வளவு பெயர்களுக்கு உள்ள நட்சத்திரம், நட்சத்திரத்திற்கு உள்ள நாமங்கள், இவைகளெல்லாம் இதன் பொருட்டு தான் அமைகின்றது. நீங்கள் வேலை செய்யும் இதை அனுமானிக்க உங்களால் முடியும். ஜோதிடம் என்பது அனுமானமே தவிர தீர்மானம் அல்ல. ஏனென்றால் யூகத்தின் அடிப்படையில், இன்டர்பிரிட்டேஷன், அதன் அடிப்படையில் தான் ஜோதிடம் பலன் சொல்லப்படுகின்றது. அது ஆட்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தரும் மாறுபடும். அப்போது பலன் வித்தியாசப்படுவது இயற்கை தான். நாம் தான் அதை மிகவும் கவனமாக, ஒரு அமெரிக்கன் அஸ்ட்ராலஜர் சொன்னார், மிகவும் கவனமாக ஒன்றையும் நாம் பொறுமையாக நிதானமாக பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் இறுதியாக சொல்லும் வார்த்தை ஹவு சட்டில் தயார் அப்படின்ற அந்த சட்டில் என்ற வார்த்தைக்கு SUBTLE, அதுக்கு அர்த்தத்தை உணரத்தான் முடியும், தொகுத்து தெளிவாக நம்மளால் சொல்ல முடியாது. வேணால் புத்திசாலித்தனம் அப்படி என்று நாம் சொல்லிவிடலாம். எனவே கவனம் மிக மிக முக்கியம். ஜாதக பலன் சார்ட் பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 108 பாதங்களுக்கும் இந்த எழுத்துக்கள், அசரங்கள் இருக்கிறது என்றால் அதில் ஏதோ அர்த்தங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி அஸ்தமன லக்னம் என்று ஒன்று இருக்கும். இந்த அஸ்தமன லக்னம் 7ஆம் இடம் டிசெண்டன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது வழித்தோன்றல், ஜெனலாஜிக்கல் டேபிள் போல பாரம்பரிய சார்ட். அப்போ நீங்கள் அந்த 7ஆம் இடத்தை வைத்து இதே போல் பார்த்தால் உங்கள் பூர்வ புண்ணியம் வரும். அதிலும் பார்த்தால் கிரகங்களை வைத்து பார்த்தால் இதே மாதிரி அம்மா அப்பா பெயர் வரும். ஆக முற்பிறவியில் என்ன இருந்ததோ அதனுடைய ஃப்ளேவர் வாசனை இந்த பிறவியில் தொடர்கிறது. இதுதான் நிதர்சனம். முற்பிறவி அறிவன் அந்த அஸ்தமன சார்ட்டை கொண்டு, அஸ்தமன சார்ட்டை பற்றி, அஸ்தமனம் லக்னம், அஸ்தமன லக்னம் என்று பிருகத் ஜாதகத்தில் உள்ளது. நீங்கள் லக்னத்தில் எத்தனை டிகிரி இருக்கின்றதோ அதே டிகிரி அந்த 7ஆம் வீட்டில் வைத்து நவாம்சம் எடுத்தால் அதன் பலன் பிருகத் ஜாதகத்தில் உள்ளது. அஸ்தமன லக்னம் எவ்வளவு நமது முன்னோர்களை பற்றி விளக்கி கொண்டே போகும். ஆக அதுதானே லாஜிக், அதுதானே ஜெனட்டிக்ஸ். போன பிறவியில் என்ன இருந்தமோ அதுதான் இந்த பிறவியில் வருகின்றது. காரணம் இல்லாமல் காரியமில்லை, அவ்வளவுதான். எனவே நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது இந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள்,
நாம எழுத்துக்கள் இதில் வைத்து பார்த்தால் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை நீங்கள் காண முடியும். வணக்கம். விமர்சனங்கள் மனதார வரவேற்கப்படுகின்றன.